மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இத்தனை தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கும்போது பெரம்பூர்ல ஏன் நின்றார்? ஊடகங்களை துண்டிக்காம போடணும். நீங்க வந்து நல்லது எதையும் கொண்டு வரதுலேயே நீங்க சத்தியம் பண்ணிருக்கீங்க. நாங்கள் நல்லதை தவிர எதையும் பேசுறதுலேயும் நாங்கள் சத்தியம் பண்ணியிருக்கோம். ஆட்சி எப்படி நடத்துவோம்னு படம் படமாக போட்டு காட்டினேன். ஒரு துளி காட்சியே போடலை. ஏன்? அவங்களுக்கு நல்ல ஆட்சி வருவதோ நல்ல அரசியல் அமைவதோ அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. நீங்கள் போடணும். நான் கேள்வி எழுப்புறேன். சட்டமன்றத்திலேருந்து அங்கே எழுப்பியிருப்பேன். இப்போ இல்லை, இந்த அரங்கத்தில் இத்தனை ஆயிரம் மக்களுக்கு இடையில் எழுப்புறேன். என் தம்பி தங்கைகளுக்கு இடையில் பெரம்பூரில் ஏன் நின்றீர்கள்? ஏன் நின்றீர்கள்? நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை உங்கள் கட்சிக்காரன் சொல்லுவார், நான் சொல்லுவேன். இத்தனை தொகுதி இருக்கும்போது திருச்சி கிழக்கை தேடி போய் ஏன் நின்றீர்கள்? பெரம்பூரில் மதம், திருச்சி கிழக்கில் சாதியும் மதம். நீங்க என்ன பேசுறீங்க? சாதியை ஒழித்து விட்டேன். உங்களை ஒழிக்காம எப்படி சாதி மதத்தை ஒழிக்க முடியும்? நடிக்கும் போது வராத ஜோசப்பு அரசியல் வரும்போது ஜோசப்பு. இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய், ஜோசப் விஜய் அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய். ஏன் அந்த முதல் படத்தில் அறிமுகம் முகமது ஜோசப் விஜய்னு போடல? ஊழலஞ்சத்தை ஒழிச்சு விட்டான், ஊழலஞ்சத்தை ஒழிச்சு விட்டான். எங்கிட்ட ஒழிச்சிய? என் தம்பி மதுரமுத்து மதுவை ஒழிச்ச மாதிரியா? நீங்க முதலமைச்சராக நான் என்னங்க பண்ணுவீங்க? மதுவை ஒழிச்சிருவேன். எப்படி ஒழிப்பீங்க? இப்படி கேட்பீங்கன்னு அந்த வரங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஒழிச்சு வச்சிருவாரு. வாய்கிட்ட ஒழிக்கிறது இல்லை. இவங்க பண்ற சேட்டை பாருங்களேன். போதைப்பொருள் 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 ஒழிப்புக்கு ஒரு விழிப்புணர்வு தொடர் ஓட்டம். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, ஓடி ஒழிக்கிறது இல்லை, போதைப் பொருளை தேடி ஒழிக்கணும். இப்போ ஓடுனீங்க ஓ மாநாடு 3 கிலோமீட்டர் ஓடுகிற ஒரே முதலமைச்சர் 12 கிலோமீட்டர் ஓடுவேன். ஓட விட என்னோட டேய், என் தம்பி பாலாட்ட கேளு. எல்லாரும் ஒய்எம்சிக்குள்ள ஓடுறான், ஒய்எம்சியை சுற்றி ஓடுறான்டா கருவாப்பையம்மா. அப்படி போய் கேளுங்க. ஏய், இதெல்லாம் ஒரு பெருமை. போதைப் பொருளை ஒழிஞ்சிருச்சா? ஓடுனீங்க, ஒழிஞ்சிருச்ச. போதை என்பதற்கான வரையறை என்ன? மாண்புமிகு முதல்வர் அவர் ஜோசப் விஜய் அவர் இல்லை. போதை என்பது போதைப் பொருளுக்கானது என்ன? திடப்போதை. கொக்கைன், கஞ்சா, அபின், மெத்தப்பட்டமீன், மெத்தப்பட்டமீன், அப்புறம் வேற என்ன இருக்கு? அபின், குட்கா, இதெல்லாம் தான் போதைப் பொருள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் இந்த தெருவுக்கு திறந்திருக்க டாஸ்மார்க், அதில் விற்கிற பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஒயின், இதெல்லாம் கரும்புச்சாரா இல்லை பழச்சாரா இல்லை கோயிலில் கொடுக்குற புனித நீர் தீர்த்தமா? அது என்ன பேரு? அது எப்படி? இவங்க மாற்றம் என்னங்கிற? என்ன மாற்றங்கிற? இதே பேசுறது நம்ம மாற்றம்னு சொல்றதுனால மாத்திட்டோம், நாங்க மாற்றம். என்ன மாற்றம்? என்ன மாற்றம்? இந்த திராவிட கட்சிகள் அரை நூற்றாண்டுகளாக வெறும் செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான் செய்தது. சேவை அரசியல் செய்யவில்லை, செய்யாது. தேர்தல் அரசியலே செய்தது, மக்கள் அரசியல் செய்யல, செய்யாது. அதேதான் இவர் செய்யறது. இங்க இருந்து போறோம், இப்ப வெளியில போய் பார்க்கிறோம். பேருந்து நிலையங்கள் முழுக்க பதாகை. மக்கள் காசை வீணடிக்க மாட்டார். அதுல வச்சிருக்காப்ல 717 சில்லறை மதுக்கடைகளை மூடியது வெற்றி தமிழகம், வெற்றியை நோக்கி தமிழகம். அப்படி சிரிச்சு உட்கார்ந்துருக்காப்ல. இதைத்தான் அவர் பண்ணாப்ல. அவர் என்னன்னா, நான் முதல்வன். செப்டம்பர் 16 இருந்து குடும்ப தலைவிக்கு 1000 பூ கட்டுற ஒரு அம்மா, பாத்திரம் தைக்கிற அம்மா படத்தில் இருக்கு. நான் தினம் திரும்பி பார்த்தே போவேன்ல. நான் வேற புதுச்சேரியிலேருந்துல வரணும். தினம் உள்ள தெருவில் பூரா பார்க்குறேன். நிறைய பேருந்து கிடக்குறேன்ல, பேருந்து நிலையங்களை பார்ப்பேன். அவர் அப்படியே உட்காந்துருப்பார் ஐயா. இப்போ இவர் உட்காந்துக்கிட்டு இவர் இப்போ இருங்க வரேன். அப்புறம் சிங்கப்பெண் பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் சிறப்பு படை, அதுக்கு ஒரு விளம்பரம். அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அதுதான் சட்டசபையில் பேசிட்டீங்க, சொல்லிட்டீங்க. செய்தி நாளேடு முழுக்க, தொலைக்காட்சி முழுக்க வந்துருச்சு, மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அதுக்கு இவ்வளவு கோடிகளை செலவழிச்சு தெருவா விளம்பரம் இதுக்கு? இதுதான் செய்தி விளம்பர அரசியல்.
இவங்க ஒன்லி ரீல்ஸ் தான், நோ ரூல்ஸ். ரூல் பண்றது இல்ல, ரீல் தான். இன்னைக்கு என்ன போடலாம்? பேருந்துல போகலாம், பேருந்துல அப்போ அதுக்கு தான் போக்குவரத்து துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்கீல, தமிழன் விஜய் பார்த்திபன். பேரை வச்சுக்கிறான் கில்லி சரத்குமார், திருப்பாச்சி வெட்டர்வால், எதோ ஒன்று வச்சுக்கிறது பேரை வச்சுக்கிட்டு சூப்பர் சூப்பராயன் அப்படி ஏதோ ஐயா வச்சுக்கிற மாதிரி எதையோ வச்சுக்கிறது. அவன் இந்த சரத்குமாருங்கிற அவன் எப்படிப்பட்ட வீரன்? அது கிள்ளி சரத்து அதெல்லாம் அவங்க அவங்க சமாளிக்கிறாங்க. எல்லாத்தையும் சரி பண்ண நினைக்கிறாங்கடா. ஆமாம் தவறுங்க அப்படின்னு சொல்லி அதை திருத்திக்கிறது கிடையாது. தவறு தான், இனிமேல் இல்லை அப்படின்னு சொல்லணும்ல. விளையாட்டு போட்டி கிரிக்கெட்டு ஐபிஎல் பார்க்க போறாரு, சரி போறாரு. குழந்தைக்கு உடம்பு முடியல. எவனாவது நல்ல தகப்பன் உடம்பு முடியாத குழந்தைய தூக்கிட்டு, சின்ன குழந்தைய தூக்கிட்டு ஐபிஎல் பார்க்க போவான். இவனுக்கிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்குறிய அமைச்சர் பதவி, அவன் என்ன வெங்காயத்தில் நிர்வாகம் பண்ணுவான்? ஒரு குழந்தைக்கு தகப்பனாக இருக்க தகுதியற்ற ஒருவனை எப்படா நீ மந்திரி ஆகுறீங்க? எப்படி மந்திரி ஆகுறீங்க? புல்வாமா மாவட்டத்திலே பயங்கரவாதிகளால் தாக்குதல், ராணுவ வீரர்களும் செத்தார்கள், மக்களும் செத்தார்கள். செத்த ராணுவ வீரன் குடும்பத்துக்கு அரசு பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கா? செய்தி வாய்ச்சியா? செத்து போன மக்களில் அந்த குடும்பத்தில் அவனுக்கு அதை அரசு பண்ணி கொடுத்துருக்கா? பாத்தியா? பாத்திரிக்க பகல்காமில் செத்தானே, அவனுக்கு அதை அரசு பண்ணி இல்லை ஊக்கத்தொகை உதவித்தொகை கொடுக்கப்பட்டிருக்கா? நாட்டின் பாதுகாப்புக்கு சென்று ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றி செத்து உயிரற்ற உடலாக இந்த மண்ணுக்கு திரும்பி வந்தவன் வீட்டிற்கு எத்தனை லட்ச ரூபாய்களை இந்த அரசுகள் கொடுத்திருக்கு? ஊக்கத்தொகை அல்லது வாழ்நாள் உதவித்தொகை சொல்லு. அவன் குடும்பத்தில் ஒருவனுக்கு அரசு வேலை, ஏதாவது செய்தி சொல்லு சொல்லு. அரசு விழா அல்லது சுதந்திர தின விழா அல்லது ஒரு பெரிய அரசு நிகழ்வு, ஒரு பட்டமளிப்பு விழாவிலே நெரிசல்ல சிக்கிட்டாங்க, அந்த குடும்பங்கள் இழந்துருச்சு தெரியாம. அப்படி ஒரு விபத்து இல்லையே இது. நீங்கள் அன்று ஒரு நடிகர், மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே, இன்றைய முதல்வர்களே, அன்று நீங்கள் ஒரு நடிகர். உங்களை பார்க்க வந்தார்கள், நடிகரை பார்க்க வந்த நெரிசல். நீங்க வரலைன்னா கூட்டம் இல்லை, கூட்டம் இல்லை, நெரிசல் இல்லை. நெரிசல் இல்லை என்றால் அங்கே மரணம் இல்லை. அது ஒரு விபத்து. விபத்திற்கு காரணம் நீங்கள். நீங்க உண்மையிலேயே நீங்க தாய் முகாமிக்கு போறது, அப்புறம் தேவாலயத்தில் முட்டிக்கால் போட்டு நடந்தது, இதெல்லாம் உண்மையிலேயேன்னா சத்தியம்னா மனச்சான்ற தொட்டு சொல்லுங்க. காரணம் நீங்களா? இல்லை. பழி போட்டார்கள், பழி போட்டார்கள். எத்தனை கருவி படம் எடுத்துக்கிட்டு இருந்தது? எத்தனை மேலே பறந்து கருவிகள், ட்ரோன், அந்த கருவி படம் எடுத்துக்கிட்டு இருந்தது. எல்லாரும் கீழே நின்னாங்க. மேல நின்று பேசின ஆள் யாரு? நீங்க. டாப்பாங்கில் வீவிலே மேல இருந்து கழுகு பார்வையில் மக்களை பார்த்து கொண்டிருந்த ஆள் யாரு? நீங்க. அப்ப எவன் அங்க ஒரு இடத்துல 10 பேர் புகுந்தா அந்த இடத்துல சலசலப்பு ஏற்படுமே, அப்ப நீங்க ஏன் நிறுத்தல பேச்ச? அங்க என்னன்னு பாருங்கன்னு ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? பாதி பேசிட்டு முங்குது காதுக்குள்ள வந்து இன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஆதவ அர்ஜுனா அவர்கள் உங்கள் காதுக்குள்ள வந்து சொன்னாரு. என்ன சொன்னார்? ஒரு தடவை எங்களுக்கு சொல்லுங்க. 3 முறை இந்திய புலனாய்வுத்துறை உங்களை வர சொல்லி விசாரிச்சிருக்கு. விசாரிச்சிச்சுல்ல? அதுகிட்ட கேட்க முடியாது என்ன கேள்வி கேட்டா என்ன பதில் சொன்னாருன்னு. நீங்க சொல்லுங்க. என்ன கேள்வியை முன்வைத்தார்கள், நீங்கள் சொன்ன பதில் என்ன? எங்களுக்கு சொல்லுங்க. எங்களுக்கு சொல்லுங்க. பழியை போட்டார்கள். ஆமாம் போட்டார்கள். இப்ப அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட. காவல்துறை யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட. சிபிசிடி சிறப்பு விசாரணை பிரிவு உங்ககிட்ட. உளவுத்துறை யார்கிட்ட? உங்ககிட்ட. போடுங்க ஒரு விசாரணை குழுவை, கண்டுபிடிங்க. இதான் நடந்தது. சொல்லுங்க சொல்லுங்க. அதை விட்ட நீங்க 20 லட்சம் ரூபா கொடுத்தீங்க, இன்னும் கூட 20 லட்சம் கொடுங்க, வேணாம்னு சொன்னா எங்களை அப்புறம் பேசுங்க. நீங்க தான் உச்சத்தை விட்டு 200 கோடி விட்டு, அப்ப அவ்வளவு காசு வச்சிருக்க நீங்க இன்னொரு 20 கோடி 10 கோடி எடுத்து எல்லாருக்கும் ஆளுக்கு 1 கோடியை கொடுங்க. நாங்க கேட்கல, கொடுங்க கொடுங்க. கள்ளச்சந்தையில் டிக்கெட் வித்த காசுலாம் இருக்குல்ல, எடுத்து கொடுங்க. நாங்கள் வேணான்னு சொல்கிறோமா? வேலை கொடு. உங்களுடைய நிதித்துறை அமைச்சர் மாரிய வில்சன் அவர்கள் பனிமலர் கல்லூரி வச்சிருக்காரு, அதில் வேலை போட்டு கொடு. நாங்கள் வாழ்த்துறோம். துரை நீ வாழ்த்து பேசுகிறா. நாங்கள் ஒரு நீதி என்ன சொல்லுதுன்னா,
அவர்களுக்கு ஒரு சுய தொழிலை கொடுங்க. ஒரு கடை வச்சு கொடுங்க, 10 ஆடு மாடை வாங்கி கொடுங்க, ஒரு தையல் கடையை வச்சு கொடுங்க. அவர்களுக்கு என்ன தொழில் வருமோ அதுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் கட்சி நிதியிலையோ இதுலேயோ நீங்கள் கொடுங்க. உங்களை சுற்றி தான் பெரிய செல்வந்தர்களாக இருக்காங்களா, அவங்கள கையை காட்டி விடுங்க. விஷ்ணு ரெட்டி, இன்னும் பல ரெட்டி இருக்கான். யாருப்பா? சுஜித் ரெட்டியா, இதெல்லாம் சுஜய் ரெட்டி, அவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய ரொம்ப வெங்கடாசலத்திட்ட வேண்டி வந்தவங்க. தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? பல காலம் தவம் இருந்து வேண்டி ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டை எப்படியாவது நாங்கள் நல்லது பண்ணி தீர்வு. ஐயோ கொடுமை. கடவுளின் குழந்தை என் தம்பிட்டாதான் சொன்ன பாருங்க. அவர் போகணும்னு நினைச்சாரு, மழை பெஞ்சிருச்சு. கடவுளின் குழந்தை அவர் திறந்து விட்டாங்க பாருங்க. முன்ன ஏடா கடவுளின் குழந்தை இங்கே இருக்கும்போது கர்நாடகாவில் ஏண்டா மழை அங்கே பெய்யுது, இங்கே பேஞ்சு விட்டு போக வேண்டியதானடா, இங்கே பேஞ்சா நாங்கள் பிடிச்சிக்கிறோம். என்னடா தம்பி, கேட்கறதுக்கு பதில் தான் சொல்லணும். உடனே உங்களுக்கு மனச்சான்று இருக்கா? உனக்கு மனச்சான்று இருக்கா? உன்னால காவல் நிலைய மரணம், இவனோட தம்பி உன்னை குறைச்சி சொல்கிறேன். 60 நாள் 5 மரணம் காவல் நிலையத்தில் கார்த்தி சொல்கிறான். 5 மரணம். அந்த மரணத்திற்கு உங்களால் அடித்து கொல்லப்பட்டவனுக்கு அது அரசு வேலை கொடுத்துருக்கீங்களா? என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன வேலை நடக்குது இதெல்லாம்? அப்போ அரசு பணி என்பதற்கு மதிப்பு எவ்வளவு? இவ்வளவுதானா? இவ்வளவுதான். குடிச்சு செத்தா அரசு வேலை, நடிக்கிறவரை பார்க்க வந்து செத்தா அரசு வேலை, அப்போ படித்தா தெருவில் நின்று கத்த வேண்டியதான் வேலை, இதானா? அப்போ தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று வேலைக்காக பல லட்சம் பேர் காத்திருக்கானே, அவன் யாரு? ஆசிரியர் தேர்ச்சி பெற்று தேர்வில் தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்காக காத்திருக்கானே, அவனுக்கு என்ன நிலைமை? பகுதி நேர ஆசிரியன் பணி நிரந்தரத்திற்காக காத்திருக்கானே, அவனுக்கு என்ன நிலைமை? 400 பேர் பொறியியல் படித்த பட்டதாரி வாயில் காவலர் வேலைக்கு விண்ணப்பிச்சு நிற்கிறானே, அவன் நிலைமை? எம்எஸ்சி எம்பிஏ படிச்சுட்டு டாஸ்மார்க்கில் வெறும் 7,500 ரூபாய்க்கு சாராயம் ஊற்றி கொடுக்குறானே, அவன் நிலைமை? அப்ப அரசுக்கு மரியாதை என்ன? அரசுனா என்ன? அதுக்கு என்ன மரியாதை இருக்கு? எந்த லெவலுக்கும் எனக்கு ஓட்டு போடு போடாது போ. ஒருத்தங்க கேட்குறேன், கரூர் எப்படி நீ ஓட்டு கேட்டு வருவ? இப்படித்தான்டா வருவேன், இப்படிதான் வருவேன். கோட்டு படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்தவன் ஜனநாயகன் வரும்போது அமைச்சரவையில் மந்திரியா இருக்கான். இது என்ன மாற்றம்? இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஊழல் இல்லை ஊழல் இல்லைன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை, அரசு அலுவலகங்களுக்கு போங்கள். அரசு அலுவலகங்களுக்கு ஒரு தலைவன் லஞ்சம் கேட்டால், மக்கள்கிட்ட லஞ்சம் கேட்டால் அந்த அதிகாரி உடனடியாக சஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், ஸ்பாட் டிஸ்மிஸ் பண்ணுவேன்னு சொல்ல முடியல. பணி இட நீக்கம் அல்ல, நிரந்தர பணி நீக்கம் சொல்ல முடியல. மக்களை நீங்கள் கொடுக்காதீர்கள், அவன் கொடுக்கலாம், அடுத்த கொடுத்து வேலையை சாதிச்சுட்டு போயிடுவான். வாங்க கூடாது அப்படின்னு சொல்ல முடியல. கொடுக்காதீங்க. உங்க மகன் அவன் சொல்லுவான், எனக்கு அவர் தான் மகன், நீ கொடுத்தா தான் எழுத்து போடுவேன். யாரு? ஐயோ கொடுமையே, என்ன செய்யணும்னு தெரியல. பெக்டல்னு ஒரு நிறுவனம், அவன் பொலிவியாவில் வந்து கொச்சப்பம்பான்னு ஒரு நதியில் வந்து, உங்களுக்கு தெரியாது, படிக்கணும். நீர் எழுத்துங்கிற புத்தகத்தை எல்லாம் என் பிள்ளைகள்லாம் படிக்கணும். ஐயா நக்கீரன் எழுதுனது முதல்ல எழுதியிருப்பார், முதல் பக்கத்திலே வருது. அது ரொம்ப உள்ள போக வேண்டியதில்லை. அவன் உலக வங்கியில் 250 கோடி கடனை வாங்குறான் பொலிவியா. அந்த கடனுக்கு ஈடாக வந்து அந்த கொச்சப்பம்பா நதி எந்த கொடுன்னு ஒரு முதலாளியை கை காட்டுறான். அவன் தான் பெக்டல் நிறுவனம். அவன் பிரான்ஸ்காரன். அந்த நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் கொடுத்தோன்னே நதியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன், சரியும் கொடுத்துட்றாங்க. தண்ணி எடுக்காதன்றான், குடிக்க எடுக்காத, விவசாயத்துக்கு எடுக்காத, குளிக்க எடுக்காத, நான் தான் தண்ணி தருவேன்ட்டான். அப்புறமா போராட்டம் வெடிக்குது. ஐயோ பிரச்சனைன்னு அரசு கையெழுத்து போட்டு கொடுத்துருச்சா, ஒன்றும் செய்ய முடியல, முழிக்குது. அப்போ வங்கியில் பணி செஞ்ச ஒருத்தன் பதவியை விலகிட்டு வந்து பதவி தலைமை மக்களை திரட்டி போராட ஆரம்பிக்கிறான். பல பேரை சுட்டு கொண்டு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு மாதிரி பெரிய கலவரமான பிறகு அடித்து விரட்டுறாங்க. அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வர்றான். யாரு? இந்த பெக்டல். ஓடி வந்து கடைசியாக எங்கே இறங்கிறான்? தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிறான். அங்கே என்ன பண்ணுறான்? அவன் பேர் என்னப்பா? சூயஸ். மார்வேடத்தில் இவர் போகிறாருல, அது மாதிரி அவன் ஒரு மார்வேடத்தில் சூயஸ்ன்னு வந்து இறங்கிடுறான். அதுக்கு 3150 கோடிக்கு ஒப்பந்தம் கொடுத்து, யாருக்கு? பிரான்ஸ்காரன் சூயஸ் நிறுவனம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு இந்த அரசுக்கு 3150 கோடி கொடுத்துட்டு நான் உங்கள் மக்களுக்கு தண்ணி கொடுக்குறேன்.
எங்கிருந்து? பவானியிலிருந்து. ஏன் நதியிலிருந்து தண்ணி எடுத்து என் மக்களுக்கு கொடுக்க அவன் எனக்கு காசு கொடுத்துட்டு எப்படி? அதை நம்ம போராடி நிறுத்தி வச்சிருந்தோம். அப்பவே கேள்வி கேட்டு சண்டை போட்டேன் நான். அதை பெருமையா பேசுனது அம்மையார் ஜெயலலிதா, பெருமையா பேசுனது அன்னைக்கு இருக்கிற அமைச்சர் ஐயா எஸ்பி வேலுமணி அவர்கள். நாம கேள்வி கேட்டோம். அதை விட்டுட்டு தவிச்ச வாய்க்கு தன் சொந்த மக்களுக்கு தன் தண்ணி எடுத்து கொடுக்கறத தவிர உங்க அரசுக்கு என்ன வேலைன்னு, இதுக்கு எதுக்கு இந்த பிரான்ஸ் கம்பெனிக்காரன் சூயஸ்? பதில் இல்லை. இப்ப இவர் சேலம் மாவட்டத்துக்கு, சேலம் மாநகராட்சிக்கு தண்ணி கொடுக்க 1800 கோடி பேசி 350 கோடி முன்பணம் வாங்கிட்டு சூயஸுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. இப்ப சேலம் மாநகராட்சிக்கு வேலை என்ன? அதை விட உங்களுக்கு என்ன வேலை? ரீல்ஸ். சொந்த மக்களுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறத தவிர உங்களுக்கு என்ன வேலை? இதுக்கு வெளிநாட்டுக்கு நிறுவனம் ஒருத்தன் வரணும்னா உன் வேலை என்ன? அதுபோல் இங்க இன்னொரு கவனிக்கிறது, கடல் நீரை குடிநீராக்கி கொடுக்க போகிறோம். ஒரு மடக்கு குடிக்கிறாப்ல, அது ஒரு ரீல். 50,000 கோடி. இந்த சுத்திகரிப்பு முறை அமெரிக்காவோட இருக்குது. காப்பிரைட்ஸ் அவனுடைய உரிமை, அவன் காப்பீட்டு உரிமை அவன்கிட்ட இருக்கு. பேட்டன் ரைட் அவன்கிட்ட இருக்கு. ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் முறையில் அதை சுத்திகரிக்கணும். நீ குடிக்கிற ஒவ்வொரு மடக்கும் அவனுக்கு காசு கட்டுற, இதை குடிக்கிறாரு. இப்போ 50,000 கோடிக்கு இந்த கடல் நீரை சுத்திகரித்து எங்களுக்கு கொடுக்க போறீங்களா? ஏற்கனவே அப்போலோ அக்வஃபனா கின்லே அவன் வித்துக்கிட்டு இருக்கான், அவன் எங்களுக்கு தண்ணி கொடுக்க போறானா? இந்த சூயஸ் கொடுக்க போறானா? இது போக சல்ஜீவன் அவன் தண்ணி கொடுக்க போறானா? யாரா நீங்கெல்லாம்? யாரு நீங்கெல்லாம்? யாரு? ஜல்ஜீவன் யாரு? ஜெகஜீவன் ராம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஜல்ஜீவன் 2 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஜல்ஜீவன் திட்டத்தை நாம் இப்போது நிறைவேற்றி இருக்கிறோம். அதான் கேட்கிறேன், ஜல்ஜீவன்னா யார்? எதுக்கு ஜல்ஜீவன்? இந்திய ஒன்றிய அரசு கொண்டு வருகிற இந்த குடிநீர் கொடுக்கிற திட்டம். எங்கிருந்து தண்ணி? டெல்லியிலிருந்தே வருமா? எங்கிருந்து எடுப்பான்? ஜல்ஜீவனை எங்கிருந்து எடுப்பான்? என் மண்ணில் இருந்து. என் மண்ணில் இருந்து என் மக்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறத தவிர உனக்கு என்ன வேலை? என்ன வேலை? இவன் குழாயை பதிச்சு தண்ணி கொடுப்பான், ஜல்ஜீவன். தமிழ்நாட்டு மக்களுக்கு தவிச்ச வாய்க்கு தாகத்துக்கு தண்ணி கொடுக்க வேண்டும் என்கிற தாகத்தோடு இருக்கிற இந்திய ஒன்றிய அரசு அதே தமிழ்நாட்டு மக்களுக்கு நதியில் இருக்கிற நியாயமான உரிய நதி நீரை பெற்றுத்தர முன்வராதது ஏன் என்ற கேள்வியை நீங்க எழுப்பல. காவிரியில தண்ணியை கொடுத்தாலே 13 மாவட்டம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் நாங்கள் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு பாதி மாவட்டத்துக்கு தண்ணி. அங்கே அவனுக்கு பவானி இருக்கு, இங்கே தாமிரபரணி இருக்கு. காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் பாதி மாவட்டத்துக்கு முடிஞ்சிடும். நீ அதை பெற்றுத்தர ஏன் இந்த இந்தியா ஆளுகிற காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ வரவில்லை என்ற கேள்வி ஏன் நீங்க எழுப்பல? இந்த ஜல்ஜீவன் திட்டம் இப்ப போடுவேன், குழாயை போடுவான். எவ்வளவு நாளைக்கு கொடுப்பான்? எவ்வளவு நாளைக்கு? 6 மாசம், ஓராண்டு. அது குடிக்கிற தரத்தில் இருக்குமா? அந்த திறன்ல இருக்குமா? அதுக்கு சான்றிதழ் யார் தருவா? குடிக்கணும். கொஞ்ச நாள் கழிச்சு காசு இல்லை, அப்ப என்ன பண்ணலாம்? தனியாருக்கு டெண்டர், ஒப்பந்தம். எப்படி? வியாபார விரிவாக்கத்திற்கு ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு வந்து நீட்டுகிறார்கள், கையெழுத்து போற. ஐயாரியல்ல என்ன எதுக்கு நீ நாகர்கோவில் இது பண்ற? நாகர்கோவில் எதுக்கு அதை திறக்கிற? கன்னியாகுமரியில் போராடி தடுத்து வைத்ததை கையெழுத்து போட்டு திறக்க விடுறாங்க. இப்ப மறுபடியும் நாம் போகணும். கேரள முதல்வர் கடிதம் எழுதுறார், எங்களுக்கு கட்டுமான பணிகள் பாதிக்கப்படுகிறது, தடையின்றி மணலை அனுப்ப உதவுங்கள் என்று. எவ்வளவு எப்படி? ஏன்? மானங்கட்ட கூட்டமடா நம்ம. கேரளாவில் மழை இருக்குல்ல, அவருக்கு மணல் தேவை இருக்குல்ல, கற்கள் தேவை இருக்குல்ல, வெட்டிக்க. அதுவும் ஆத்தா மாறுனா இது என் ஆத்தா மாறல, என் தாயின் முளை இல்லையா அது? இது எப்படி நீ ஏற்பற? இப்ப தெரியுதா எதுக்கு சீமானு நாம் தமிழர் கட்சியின் தேவைன்னு? அங்க ஒரு மகன் இந்த மண்ணை, அது மலை அல்ல, என் தாயின் மாறென்று நேசிக்கிற ஒரு மகன் குடித்த மாறை அறுக்கிற பச்சை துரோகிகளடா இவங்க. பால் ஊட்டின தாயின் மாறை அறுக்கிற பச்சை துரோகிகள். எதையும் நம்மால் உருவாக்கி விட முடியும். மரங்களை வெட்டலாம், நட்டலாம், நீரை உறிஞ்சி வித்தால் சேர்க்கலாம், உளலஞ்சம் ஒழிச்சலாம். அந்த மாதிரி வெற்று வார்த்தை இல்லை, உண்மையிலே ஒழிக்கலாம். சிறந்த ஆட்சி கொடுத்துடலாம், வேலை இல்லை கொடுத்துடலாம், பசி ஒழிச்சிடலாம், எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். ஆனால் என் உடன் பிறந்தவனே, மலையை மணலை
நம்மால் உருவாக்க முடியாது. இயற்கையின் அருங்கொடை. எல்லாத்தையும் ஆய்வு செய்கிற முதல்வர் இந்த பள்ளிக்கரணை ஏரிக்குள்ளே இறங்கி நடக்கலாமே, அந்த குப்பைமேட்டில் ஏறி நின்று அப்படி இப்படி பார்க்கலாமே இல்லை? பட்டு வெட்டி பட்டு சட்டை கட்டி அதுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு உடை வச்சிருக்காப்புல. அந்த காஸ்டியூம் டிசைனரை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் நான். எப்படி இருப்பாரு? இந்த கொடுமையெல்லாம் பார்க்கறதுக்கு படமா இருந்தே பதறாப்புல காமராஜ் படமா இருக்கும்போதே பதறாப்புல. ஐயோ, அதுல இந்த ஓமந்தூரார் குமாரசாமி எல்லாம் அப்படின்னு. சரி, நமக்கு ஒண்ணுதான் இருக்குது. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. களமும் காலமும் நம்ம கையில தான் இருக்குது. ஜோசப் விஜய் இல்ல, ஜோசப் ஸ்டாலின் சொல்றாப்புல. என்ன சொல்றாப்புல? ஸ்டாலின் அந்த ஸ்டாலின் நினைச்சுக்கிருவ, ஜோசப்னா அவரை நினைச்சுப்ப. ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்றாப்புல. எப்படி சொல்றாப்புல? வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே உலக வரலாற்றில் இருந்ததில்லைங்கிறான்.